ஸ்பாஞ்சி முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. 6000 ரூபாய் குடும்பத்திற்கு அறிவித்தார்கள். அதையும் கொண்டு போய் சேர்த்து இந்த துறை பிறந்த நாளிலே கொண்டாடிய பெருமைக்குரிய தலைவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஆகவே அந்த வகையிலே 71வது ஆண்டு விழா என்றால் ஏதோ தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கூட்டுறவு சங்கங்களின் மூலமாகத்தான் மக்களுடைய அன்றாட தேவைகளான அத்தியாவசிய பொருள்களான அரசின் சார்பிலே வழங்கப்படுகின்ற குடிமை பொருள்கள், ரேஷன் பொருள்களை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 35,000 கடைகள் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற துறையின், குறிப்பாக அரிசி, அதை போல நியாய விலையில் விற்கக்கூடிய பருப்புகள், சர்க்கரை, பாமாயில் போன்ற பொருள்களை இந்த துறையின் 35,000 நியாய விலை கடைகளுக்கு மேலாக அதில் பணியாற்றக்கூடிய அளவு பணியாளர்கள் மூலமாக கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. அதையும் கடந்து அரசின் சார்பிலே அறிவிக்கப்படுகின்ற பல்வேறு சிறப்பு திட்டங்கள், குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நேரத்திலே கொரோனாவால் பொருளாதார நெருக்கடி மக்களை வெகுவாக பாதித்திருக்கிறது. ஆகவே இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு இந்த மாவட்டத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக இருந்த நேரத்திலே 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ஆனால் அவர் அதையெல்லாம் செய்யலை. பல்வேறு தரப்பினருடைய அழுத்தத்தின் காரணமாக பிறகு 1000 ரூபாயை கொடுத்தார். அப்பொழுது இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய பேராதரவோடு என்னுடைய தலைமையில் ஒரு நல்ல அரசு அமையும். அப்படிப்பட்ட அந்த அரசு அமைந்தவுடன் 4000 ரூபாய், 5000 நான் கேட்டேன், 1000 கொடுத்தாரு. எஞ்சியதை 4000ஐ நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் தருவேன் என்று சொல்லி அறிவித்து ஏறத்தாழ 2,20,00,000 குடும்பங்களுக்கு 8,000 கோடி ரூபாய்க்கு மேலாக இந்த துறையின் மூலமாகத்தான் முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். அதை கொண்டு போய் சேர்த்ததும் நம்முடைய கூட்டுறவுத்துறையினுடைய சார்பிலே தான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, பணியாளர்கள், அலுவலர்கள் அந்த கடமைகளை சிறப்பாக செய்தார்கள் என்பதையும், அந்த மக்களுக்காக வழங்கப்பட்ட மளிகை தொகுப்புகளை கொண்டு போய் சேர்த்ததும் இந்த துறையின் சார்பிலே தான். அது மட்டுமல்ல, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகின்ற பொங்கல் தொகுப்புகளை அதையும் மக்களுக்கு 2,20,00,000 குடும்பங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கின்ற மகத்தான பணியையும் இத்துறை செய்கிறது என்பது மட்டுமல்ல, மழை, வெள்ளம், புயல் போன்ற பாதிப்புகள், இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகின்ற நேரங்களிலும் மக்களுடைய தேவைகளை உணர்ந்து அந்த தேவைகளை நெருக்கடியான கட்டத்தில் கொண்டு போய் சேர்ப்பதும் இந்த கூட்டுறவுத்துறை தான். குறிப்பாக கடந்த 6 மாத காலத்திற்கு முன்னர் சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களான திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் மிக்ஸாம் என்ற புயல் கடுமையாக தாக்கி மிகப்பெரிய சேதங்களை, ஏறத்தாழ 30 லட்சம் குடும்பங்களுக்கு இழப்பீடுகளை ஏற்படுத்தியது. அதை உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக குடும்பம் ஒன்றுக்கு 6000 ரூபாய் வழங்குவதற்கு உத்தரவிட்டு இப்பொழுதைய திருவள்ளூர் மாவட்டத்தில் திருூர் என்ற ஊரில் தான் இது தொடங்கப்பட்டது. ஆக 120 ஆண்டுகளை கடந்த ஒரு வரலாற்று பின்னணியுடைய ஒரு அமைப்பு தான் இந்த கூட்டுறவு அமைப்புகள். இந்தியாவின் வேறு எந்த மாநிலத்திலும் கூட்டுறவுகள் தொடங்கப்படாத காலகட்டத்தில் தமிழகத்தில் தான் இந்த கூட்டுறவுகள் தொடங்கப்பட்டது என்பதையும், ஆக அந்த வகையில் கூட்டுறவுகளுடைய தாய்மடி, கூட்டுறவு சங்கங்களுடைய பிறப்பிடம், நாற்றங்கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகம் என்பதை உலகுக்கு உணர்த்துகின்ற ஒரு விழாவாக இது போன்ற விழாக்கள் அமையும் என்றால் அது மிகையாகாது. ஆகவே அந்த வகையில் கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கப்பட்டு 120 ஆண்டுகளை கடந்த நிலையில் இந்த சங்கங்கள், கூட்டுறவுத்துறை எப்படி வளர்ச்சி பெற்றது என்றால், இதிலே அங்கத்தினர்களாக சேரக்கூடியவர்கள்
அவர்கள் தருகின்ற பங்குத்தொகை மூலமாகத்தான் இந்த சங்கங்களுடைய முதலீடுகளாக கணக்கிடப்பட்டு அதிலிருந்து தான் தொடங்குது. இந்த நல்லரசில் பல்வேறு துறைகளும் சிறப்பாக செயல்படுகின்ற வகையிலும் ஏதோ ஒரு துறை இரு துறைகள் மட்டுமல்ல, எல்லா துறைகளும் சிறப்பாக முன்னேற வேண்டும் என்பதுதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய எண்ணம். அதைப்போல மாநிலத்தின் ஏதோ ஒரு சில மாவட்டங்கள், ஒரு சில நகரங்கள் மட்டும் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்ல, ஆக மாநிலத்தின் அனைத்து பகுதிகளும் அதைப்போல அரசின் பல்வேறு துறைகளும் சிறப்பாக சீரான வளர்ச்சியை பெற வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய திட்டமாக எண்ணமாக இருந்து அதை செயல்படுத்துகின்ற வகையிலே தான் இந்த அரசுக்கு திராவிட மாடல் அரசு என்று பெயரிட்டு தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்று குறிப்பாக அனைத்து துறையினுடைய அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசின் துறை செயலர்கள், துறை தலைவர்களுக்கெல்லாம் வழிகாட்டி இன்றைக்கு அந்த முன்னாள் முதலமைச்சராக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாராட்டப்படுகிறார்கள் என்று சொன்னார் என்றால், இந்த 3.5 ஆண்டு காலத்தில் அனைத்து துறையினரும் அனைத்து தரப்பு மக்களுக்குமான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கின்றது என்பதுதான் அதன் அர்த்தம் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே அப்படிப்பட்ட அனைத்து துறை முன்னேற்றத்திலும் கூட்டுறவுத்துறையினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் என்பது உண்மையிலேயே அனைவரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இது இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த கூட்டுறவு வார விழா என்பது 71வது ஆண்டு விழா. இந்த 71வது ஆண்டு விழாவை ஆண்டுதோறும் நவம்பர் 14 தொடங்கி 20 வரை அகில இந்திய அளவிலே கூட்டுறவு வார விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒருவேளை இதுக்கு கூட எதிர்காலத்தில் ஆபத்து வந்தாலும் வந்துடலாம். காரணம் என்னன்னா, இது நம்முடைய பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த தினமான இந்த அவருடைய பிறந்த தினத்தில் தான் நவம்பர் 14 இது கொண்டாடி மகிழப்படுகிறது. காரணம், அவர் அந்த அளவுக்கு கூட்டுறவுக்கு முக்கியத்துவம் தந்து செயல்படுத்தி இருக்கிறார் என்ற காரணத்தால் இருக்கலாம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த தினத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசியல் வேறுபாடு, கட்சி வேறுபாடெல்லாம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் அவர்கள் பேசுகையில் கூட சொன்னார், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற வகையில் இது கூட்டுறவு வார விழாவாக 14 முதல் 20 தேதி வரை அகில இந்திய அளவில் அது கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழக அரசின் கூட்டுறவுத்துறையின் சார்பில் கடந்த 20ஆம் தேதி கூட்டுறவு கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழா இன்று சேலத்தில் நிறைவேற இருக்கிறது என்பதையும், அந்த வகையில் இன்று சேலத்தில் நடைபெறுகின்ற மாநில அளவிலான கூட்டுறவு வார விழா நிகழ்ச்சியில், நிறைவு நிகழ்ச்சியாக நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று எனக்கு முன்னர் கூட்டுறவுத்துறையினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் கூட்டுறவுத்துறை கலந்து கொண்டு இவ்வரசின் திட்டங்களை, கூட்டுறவு துறையினுடைய செயல்பாடுகளை பாராட்டி ஒரு சில நியாயமான கோரிக்கைகளை, பொதுமக்களுக்கான தேவைகளை இங்கே சுட்டிக்காட்டி அமர்ந்திருக்கக்கூடிய மேட்டூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய நண்பர் சதாசிவம் அவர்களே, மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய துறையின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வருகின்ற கூட்டுறவுத்துறையினுடைய கூடுதல் பதிவாளர்களே, இணை பதிவாளர்களே, துணை பதிவாளர்களே மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்களே, மக்கள் பிரதிநிதிகளே, பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த அன்பு நண்பர்களே, ஊடகம், பத்திரிகை மற்றும் காவல்துறையை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் உரித்தாக்கி